Hello friends, welcome to Ginu's View. Ginu's View channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Introduction to Abacus. Abacusங்கற வேர்ட் கிரீக் வேர்டான abacusல இருந்து உருவானது. Abacus வேர்டோட மீனிங் calculating table. சொல்லப்போனா பழைய காலத்து calculator. First abacus பாபிலோன் நகரத்துல இருந்து தான் ஒரிஜினேட் ஆச்சு. இந்த abacus நிறைய கண்ட்ரீஸ்ல பாப்புலரா இருக்கு. இந்தியா, ரஷ்யா, ஜப்பான், சைனா இப்படி நிறைய கண்ட்ரீஸ்ல இப்போவும் இத யூஸ் பண்றாங்க. Arithmetic calculations ஆன addition, subtraction, multiplication, division இது எல்லாமே ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது மட்டும் இல்ல, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் கூட ஈஸியா சால்வ் பண்ணலாம். Abacus படிச்சா உங்களால calculations ஃபாஸ்டா பண்ண முடியும். Parts of Abacus வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். இப்போ நாம அபாகஸோட பார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு திக்கான பார்டர் போகுது. இதோட பேர் தான் அவுட்டர் ஃப்ரேம். அதே திக்னஸில் இங்கே மிடில் போகிறது மிடில் பார். இந்த மிடில் பார் தான் நம்மளுடைய அப்பர் பீட்ஸையும் லோயர் பீட்ஸையும் செப்பரேட் பண்ணுது. இந்த மிடில் பாரோட அட்டாச் ஆகிருக்கிறது தான் இந்த ராட்ஸ். இந்த ராட்ஸ் பீட்ஸை கரெக்டாக ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுது. அடுத்தது இந்த மிடில் பாரில் போகக்கூடிய இந்த 5 பாயிண்ட்ஸோட யூசஸும் அப்புறம் நம்மளுடைய பீட்ஸோட வேல்யூஸும் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மெத்தட்ஸ் டு யூஸ் அபாகஸை வீடியோ எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். இப்போ நாம் ஃபிங்கரிங் பொசிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு நமக்கு ஃபிங்கரிங் பொசிஷன்ஸை பார்க்கலாமா? ஸோ இது தம் ஃபிங்கர், இது 4 ஃபிங்கர், இது இண்டெக்ஸ் ஃபிங்கர், இது ரிங் ஃபிங்கர் அண்ட் இது ஸ்மால் ஃபிங்கர். ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய ஃபிங்கரிங் பொசிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பென்சில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பென்சில் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ரைட் ஹேண்டில் நம்ம எப்படி தம்ஸ்அப் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஹேண்டை வச்சுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளுடைய அபாகஸ் ஃபிங்கரிங் பொசிஷனில் நம்மளுடைய தம் ஃபிங்கரையும் நம்மளுடைய 4 ஃபிங்கரையும் ஓப்பனாக வச்சுட்டு தான் நம்மளுடைய அபாகஸை ஆப்ரேட் பண்ணோம். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி சிசர்ஸ் வைப்போமோ அந்த மாதிரி வைக்கணும். மீதி இருக்கக்கூடிய அந்த 3 ஃபிங்கருமே நம்மளுடைய அபாகஸை ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே அபாகஸை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம அந்த கையை எடுக்கவே கூடாது, அதிலேயே வச்சுருக்கணும். மெயினாக லெஃப்ட் ஹேண்ட் மாற்றவே கூடாது. ஸோ இப்போ நாம் சிட்டிங் போஸ்டர் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய அபாகஸை டேபிள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நம்மளுடைய சிட்டிங் போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூமிங் தான். ஸோ நம்மளுடைய ஷூட்டிங் ஃபிங்கரை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுடைய மிடில் பாரை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளுடைய ஷூட்டிங் ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு எப்படி நம்ம பிஞ்ச் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபிங்கர்ஸை வச்சுட்டு மிடில் பாரை டச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் இன் அபாகஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஜினூஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.